ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஆனால் ரொம்ப சீக்கிரம் செய்கிற மாதிரி மொச்சப்பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சுருங்க மொச்சப்பயிர் வாங்கி. மறந்துட்டிங்கன்னா காலையில் அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க. ஒன்று ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேக வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் தான் பண்ணோம். ஒரு 8 விசில் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமேல் கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப போட்டுறாதீங்க கசக்கும், கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேல் வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா அது நல்லா குக் ஆகுற மாதிரி மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றி அதையும் ஒரு கொதி விட்டுக்கிறேன். ரெண்டாவது குழம்பு மசாலா மட்டுமே போதும், வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல் நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரையும் எடுத்து அதையும் சேர்த்து நல்ல கொதி வர அளவுக்கு, குழம்பு நல்லா சுண்டுற அளவுக்கு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்பப்போ மூடி வச்சு இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக்கும் ஆகும், நல்ல ஒரு எண்ணெயும் பிரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். காய்கறி எல்லாம் நல்லாவும் வெந்துருச்சு, குழம்பு நல்லாவும் சுண்டியும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 4-5 கீரை தேங்காவை மட்டும் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் கொதிக்க வச்சுக்கிறேன். அதையும் குழம்புல ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதித்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சா டேஸ்டான மொச்சப்பயிர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.